வணக்கம் நண்பர்களே. கண்ணாடியால் போகும் பொறாமைகள். யாராவது பொறாமைப்படுறாங்க, ஏதோ ஒரு எண்ணத்தோடு நம்ம வீட்டுக்குள்ளே வர்றாங்க, அல்லது நம்ம கடைக்குள்ளே வர்றாங்க, அலுவலகத்துக்குள்ளே வர்றாங்க. அப்படிங்கிற போது அவங்களுடைய எண்ணத்தினுடைய ஒளி அலைகள், எண்ண அலைகளுடைய பிரதிபலிப்பு மாறணும் அப்படின்னா, எல்லாருமே அந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பாங்க. அந்த கண்ணாடியில் அவங்க முகம் பார்த்துட்டாங்கன்னா அந்த இது மாறிடும். இதற்காகத்தான் சில இடங்களில் மீனும் வளர்ப்பாங்க. அந்த வரக்கூடிய நெகட்டிவான விஷயத்த மீன் வாங்கிக்கும், மீன் இறந்து போயிடும்னு சொல்லுவாங்க. அப்படி முடியாதவங்க நம்ம கண்ணாடி வச்சுக்கலாம். அந்த கண்ணாடி பதிக்கிற பழக்கம் அப்போ இருந்து நம்ம முன்னோர்கள் காலத்திலேருந்து உண்டு. ஒரு தெருக்குத்து இருந்தாலோ, ஒரு தெருப்பார்வை இருந்தாலோ அதில் ஒரு கண்ணாடி வைப்பாங்க. வீடுகள்லையும் இந்த கண்ணாடி வைத்திருப்பது அந்த கண்டிஸ்டுகள், போராமைகளை முற்றிலும் தவிர்க்கும், குறைக்கும். அதற்கப்புறம் நமக்கு அந்த ஒரு பெரிய பாதிப்பு, அவங்களால வரக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் நம்மை தாக்க